எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து பிரேமலதா அவர்களுடைய முதுகுல குத்துறதாக ஒரு விஷயம் போய்கிட்டு இருக்குது. அதை எப்படி பாக்குறீங்க? அன்னைக்கு நடந்த தேர்தல் ஒப்பந்தத்துல அன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில எழுதப்பட்ட ஒப்பந்தங்க அது. ம். இன்னைக்கு அது அதை வச்சுக்கிட்டு 26ஆம் வருஷத்துக்கு அதை கேட்டீங்கன்னா எப்படி முடியும்? இப்போ 67ல வந்து ராஜாஜியும் அண்ணாவும் ஒன்னா சேர்ந்து தேர்தல் நின்னாங்க. அண்ணா வெற்றி அடைஞ்ச உடனே தன்னுடைய மந்திரி சபையில இருந்த மந்திரிகளை எல்லாம் கூப்பிட்டுக்கிட்டு போய் திருச்சியில இருந்த பெரியார் காலில் விழுந்து இந்த அரசு உங்களுடைய அரசுன்னார். ராஜாஜி எதிர்பார்க்கல. ஹனிமூன் இஸ் ஓவர்னார் ராஜாஜி. எங்களுடைய தேர்தல் முடிஞ்சு விட்டதுன்னாரு. அதுக்கப்புறம் ராஜாஜி எதிர்த்து போயிட்டார். அதுவரையிலும் என்ன நினைச்சிட்டாங்க, அரசியல் சாணக்கியர் வந்து ராஜாஜின்னாங்க. அவர் கண்டே வரல விட்டு ஆட்டிட்டு போயிட்டாரு அண்ணா. அவருடைய ஆதரவை வாங்கிட்டு ஜெயிச்சுட்டு அங்க கொண்டு போய் இது பண்ண. அதுக்கு அவர் என்ன சொன்னார்னா, அந்த தேர்தலுக்கான ஒப்பந்தம் அதோட முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். இன்னைக்கு அது மறுபடியும் நீங்க ரிவைவ் பண்ணணும். ரிவைவ் பண்ணாதான் இது பண்ண முடியும். அது பிரேமலதா அன்னைக்கே வாங்கிக்கணும். இப்போ இன்னொரு உதாரணம் என்னன்னாக்கா, மாயாவதியும் காங்கிரஸும் வந்து கூட்டணி வச்சு நின்னாங்க. எப்படி ஒப்பந்தம் பண்ணிக்கிட்டாங்கன்னா, முதல் 2.5 வருஷம் நீ ஆட்சியில, அடுத்த 2.5 வருஷம் எங்களுக்கு நீ கொடுத்துடணுன்ற ஒப்பந்தத்தில் நின்றுட்டாங்க. அதன்படி மாயாவதி வந்து சீஃப் மினிஸ்டரா பதவி ஏற்றுக்கிட்டாங்க. 2.5 வருஷம் முடிஞ்ச உடனே காங்கிரஸ் போய் நின்னாங்க. ஒப்பந்தப்படி அன்னைக்கு எழுதின ஒப்பந்தம் கிடையாதுன்ட்டு அந்த மாதிரி கண்டினியூ பண்ணிடுச்சு. அவ்வளவுதான். இதுல எல்லாம் வந்து இது அன்னைக்கு எழுதி கொடுத்தீங்கன்னா அன்னைக்கு இருந்த சூழ்நிலை எழுதி கொடுத்தோம் போயிட்டே இருக்கு. தேர்தல் எலெக்ஷன்ல வந்து அதெல்லாம் நீங்க பேசக்கூடாது. அன்னைக்கு இருந்த சூழ்நிலை நீ உனக்கு சக்தி வாய்ந்தவரை நீ காட்டிக்கிட்ட. இன்னைக்கு நீங்க வந்து சக்தி வாய்ந்தவரை உங்களை காட்டிங்கன்னா நீங்க சொல்றத அவங்க கொடுப்பாங்க. நீங்களே காலாவதி ஆயிட்டீங்க. அப்புறம் உங்களை வச்சுட்டு என்ன பண்ணுவாங்க? உங்களை அவங்க கூட்டணிக்கு பேசக்கூட கூப்பிடலைங்க. அதான இன்னைக்கு தேமுதிக. இன்னைக்கு இல்லாத போயிட்ட கட்சியில் அதுவும். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து பாஜகவை முன்பு எதிர்த்துட்டு இருந்த மாதிரி தெரிஞ்சது. இப்போ பாஜக கிட்ட ஒரு சாஃப்ட் ஒன்னு மேற்கொண்டுட்டு இருக்கிறாங்க. அப்போ பிஜேபியும் அதிமுகவும் கூட்டணி சேர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. 1000 தடவை உங்களுக்கு நான் சொல்லிட்டேன். தமிழ்நாட்டினுடைய பி டீம்ல வந்து எடப்பாடியினுடைய தலைமையில் இருக்கிற பாஜக, அது ஐ மீன் அதிமுக, அப்புறம் நீங்க சொல்றீங்க அந்த நாம் தமிழர், அப்புறம் விஜயனுடைய கட்சி, இதெல்லாம் அவங்களுடைய பி டீம். அவங்களால சுயமா செயல்பட முடியாது. எல்லாரும் அமலாக்கத்துறைக்கு பயந்துட்டு உட்காந்துருக்காங்க. புடிக்கு பயந்தவங்களாம் எம்எல்ஏ படுத்துட்டாங்கிற மாதிரி அமலாக்கத்துறைக்கு பயந்தவங்கலாம் தான் இந்த கட்சியில இருக்காங்க. அதுல வந்து நம்முடைய சொத்துக்கள் பறிபோகாம இருக்கிறதுக்கு தான் அவங்க கட்சியை நடத்துறாங்க. அவ்வளவுதான். இப்போ எஸ்பி வேலுமணி அவர்கள் அமித்ஷாவோட ஈஷா ஃபவுண்டேஷனுடைய இந்த சிவராத்திரி விழால கலந்துட்டு இருந்ததை நம்ம பார்க்க முடியுது. அது எப்படி பாக்குறீங்க? இதேதாங்க காரணம். அப்ப வந்து கொங்கு மண்டலத்துல மாத்திரம் அதிமுக ஜெயிச்சது. ஒரு 20 பேர் அங்கதான் ஜெயிச்சாங்க. மேலையும் ஜெயிக்கல, கீழையும் ஜெயிக்கல. வன்னியர்கள் மிக பெரிதாக இருக்கக்கூடிய வட மாவட்டங்கள்ல கூட அவரோட கூட்டணி வச்சிருந்த பாமகவுடைய இது அதுலதானே தெரிஞ்சது. பாமகவில் வந்து தேர்தலில் ஒன்றும் பண்ண முடியலன்னு. அந்த அளவுக்கு அது பழனிசாமி தோத்ததுக்கு அது ஒரு காரணம். அன்னைக்கு கொங்கு மண்டலத்தில் மாத்திரம் அவங்க இருக்கிற இடத்துல மாத்திரம் அவங்க வெற்றி அடைஞ்சாங்க. அதுக்கு வேலுமணியினுடைய செல்வாக்கு தான் காரணம். செல்வாக்குன்னா உங்களுக்கு புரியும் என்ன செல்வாக்கு. அதனாலதான் இன்னைக்கு வந்து அந்த செட்டெல்லாம் அவர் பின்னாடி நின்று நம்ம இவ்வளவு கஷ்டப்பட்டு வந்திருக்கிறோம். இப்ப இவரை வந்து பாஜக கூட இருக்க மாட்டேங்கிறார். என்னன்னா நாளைக்கு அவங்க வந்துட்டாங்கன்னா என்ன பண்றது? எதுக்கு நம்ம அவங்க கிட்ட இருந்துக்கலாம்? அவர் வேலுமணிக்கு தெரியும் இந்தியாவில் தேர்தலுங்கிறது எப்படி நடக்குதுங்கிறது தெரியும். மக்கள் ஓட்டு போடுறது ஒண்ணு, தேர்தல் முடிவுகள் வேற. அப்படித்தானே போயிட்டு இருக்குது. அதனால தேர்தல் எப்படி போவோம்? பாஜக கையில வந்து வாக்கு இயந்திரமும் அமலாக்கத்துறையும் இருக்கிறவர்களும் இந்தியாவில் நடக்கிற தேர்தல் முடிவுகள் எல்லாமே கேலி குத்துதான். அப்படி இருக்கும்போது நம்ம அந்த பக்கம் போய் சேர்ந்துக்கிறது நல்லதுன்னு அவர் போறாரு. பழனிசாமி அங்க போயிடும். பழனிசாமி அங்கதான் இருக்காரு. அவர் அங்கதான். இல்ல, எஸ்பி வேலுமணி அவர்களுடைய வீட்டு திருமண விழாவில வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பங்கேற்ற மாதிரி தெரியல. ஆனா பாஜகவை சேர்ந்தவர்கள் எல்லாம் முகாமிட்டு இருக்கிறது எல்லாம் பார்க்க முடிஞ்சது. அதாவது பழனிசாமி கொஞ்சம் ப்ரூவ்டு ஃபெயிலியர் ஆயிட்டார். அந்த தலைமை வச்சுக்கிட்டு போனோம்னா நிக்காதுங்கிறது அளவுக்கு வந்துருச்சு. இப்ப அமைதியா இருந்த செங்கோட்டையெல்லாம் வெளியே வந்துட்டாங்க. ஜேசிடி பிரபாகர்னு புகழேந்தி பெருசா ஆரம்பிச்சாங்க. அப்புறம் அவங்களை காணோம். சசிகலா வருவாங்கன்னு எதிர்பார்த்தா அவங்களையும் காணோம். பெருசா வர்றான். அவங்க ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்கிறதா சொல்றாங்க. இவங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்து வரும்போது
பழனிசாமியுடைய தலைமை வந்து கேள்விக்குரியதான். இவங்கெல்லாம் ஒன்னா சேர்ந்தாங்கன்னா பாஜகவுக்கு ஆபத்து. அதனால அவங்கள ஒன்னா சேர்த்த விட மாட்டாங்க. இவங்க பிரிஞ்சுதான் இருந்தாங்க. ரொம்ப மீறி அவங்க கிட்ட போறாங்கன்னு தெரிஞ்சா அமலாக்கத்துறையை வச்சு அவங்கள பிரிச்சுக்கலாம். அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் வேலுமணி அவங்க வந்து என்ன ரெய்ட் பண்ண நானே முதல்ல சான்றாக்டர் போயிட்டு தன்னை காப்பாத்திக்கிறாரு. அவ்வளவுதான். அப்ப எஸ்பி வேலுமணி தன்னை காப்பாத்திக்கிறதுக்காக தான் அங்க போயிருக்காரு. அந்த 4 டீமும் அதுதாங்க, தன்னை காப்பாத்திக்கிறதுக்கு தாங்க. பன்னீர்செல்வம் அதுல அவர் நல்லா ஒரு மாதிரி நேர்மையான மனிதரை எடுத்துக்கலாம். பாஜகவிலையும் போய் சேர்ந்துக்கிட்டார். தனி கட்சியெல்லாம் நமக்கு சரியா வராது. என்னத்துக்கு காண்டவங்க திருடங்கிட்ட இது பண்ணி தலையாரி வாசமே வேணாம், நம்ம திருடராக போயிடலான்னு போய் இந்த நடந்த தேர்தலில் வந்து பாஜகவா தான் நின்றாரு. பாஜக சின்னத்துல தான் அவர் எலெக்ஷன்ல நின்றாரு. தோத்தாருங்கிறது வேற விஷயம். தன்னை சேவ் கட் பண்ணிட்டாரு. அதுக்காக தானே கட்சி நடத்துறீங்க. அதை வெளிப்படையா சொல்லிட்டாரு, என்ன காப்பாத்திட்டு தான் என் கட்சி நடத்திட்டு இருக்கிறேன். அதனால நான் பாஜக கிட்டே போயிட்டேன். என்னத்துக்கு அமலாக்கத்துறை வரணும், அந்த அதிகாரியை பிடிக்கணும், இதெல்லாம் என்னத்துக்கு? நேராவே அமித்ஷா கிட்ட போய் சரண்டர் முடிஞ்சு போச்சு. அவ்வளவுதான். இப்ப எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் இவங்களுக்குமான முரண் வரும்பொழுது இந்த கட்சி மீண்டும் உடையறதுக்கான சாத்தியங்கள் இருக்கு. உடையறதுக்கு அங்க என்ன இருக்குது? ஏங்க அதுல அந்த கட்சியில தொண்டர்கள் இருக்காங்கன்னா, நடந்த அந்த ஈரோடு தேர்தல்ல அந்த கட்சி நின்னுச்சு. அந்த நாம் தமிழர் 35,000 ஓட்டு வாங்கினாங்கல்ல இப்ப எடப்பாடி கட்சி. அந்த 35,000 ஓட்டு அவருக்கு வந்திருக்கணும். வந்திருந்தா டெபாசிட் கிடைச்சிருக்கணும். கரெக்டா பாஜக வாங்கின 12,000 ஓட்டு, இவங்க வாங்கின 12,000 ஓட்டு, கரெக்டா அந்த 24,000 ஓட்டு மாத்திரம் உழுது. மேல ஒரு ஓட்டோ கீழே ஒரு ஓட்டோ போகலையே. அவங்கள தவிர அவங்களுக்கு யாருமே இல்லை. ஆக அந்த அதிமுக தொண்டர்கள் எங்க போனாங்கன்னா அவங்க எங்க போயிட்டாங்க. அப்ப இந்த 24,000 வெளிப்படையா தெரிஞ்சு போச்சு. வெளிப்படையா தெரிஞ்சு போச்சு. அப்ப இந்த 24,000 வாக்கு நாம் தமிழ் பெற்ற வாக்கு இல்ல. 12,000 அவங்களுக்கு கொடுத்த 12,000 வாக்குகள் போன எலெக்ஷன்ல அதே 12,000 இவர் வாங்கிட்டாரு. பாஜகவுடைய 12,000 வாக்கு ரெண்டு சேர்த்து 24,000 வாக்கு. கரெக்டா அந்த பழைய தேர்தல் முடிவுகள் எடுத்து பாருங்க. அப்படியே கூட்டுத்தொகை அப்படியே திருப்பி போட்ட மாதிரி இருக்கும். அப்ப அதிமுக ஓட்டு அந்த 35,000 ஓட்டு எங்க யாருக்கு போச்சு? அதே சமயத்துல திமுக வாக்கு போன தடவை வாங்கினதை விட இந்த தடவை 5% அதிகம் இருக்கு. அது எங்க அந்த 5% யாரு? இதெல்லாம் தான் கேள்வி. இதுக்கு நான் என்ன பெரிய தேர்தல் எக்ஸ்பர்ட் யார வேண்டியதில்லை. நீங்களும் உட்காந்து பேசிடலாம். இதுக்கு ஒரு ஆள் அங்க இருந்தா ஆப்பிரிக்காவில இருந்து கூட்டிகிட்டு வந்து அவர் தேர்தல் வெட் பண்ணாரு, அவரெல்லாம் கூப்பிட்டு வர வேண்டாம், நாமளே சொல்லலாம். இதுக்கு நான் கூட சார்ஜ் பண்ணலாம். சார்ஜ் பண்ணி கோடீஸ்வரன் ஆகலாம். பேரை மாத்திக்கிட்டு ஒரு சேட்டு பேரை வச்சுக்கிட்டு வந்தோம்னா நமக்கு ஆர்வத்தை பண்ணுவாங்க. இல்ல வர தேர்தல்ல அதிமுக எப்படி எதிர்கொள்ளும்னு நினைக்கிறீங்க? இத்தனை சிக்கல்களை தாண்டி அதிமுக கிட்ட தொண்டர்கள் இருந்தா தாங்க உண்டு. முதல்ல இந்த தலைவர்கள் மாறினாலுடைய அந்த கட்சியை ரிவைவ் பண்றது நடக்காதாங்க. முதல்ல இந்த தலைவர்கள் போகணும், புது தலைவர்கள் வரணும், வந்து ஒரு நம்பிக்கை கொடுக்கணும், போராடுவோம். இப்ப ஸ்டாலின் பாருங்க, சென்டரை எதிர்த்து போராடுறாரு. நிஜமா போராடுறாரா இல்லையா? அதுக்கு வாத பிரதிவாதங்கள்லாம் இருக்கு. இதுக்காகத்தான் பண்ணாரு, அதுக்காகத்தான் பண்ணாரு, அது மேல கலங்க சுமத்துறதுக்கு பாக்குறேன். பண்றாரா இல்லையா? அவ்வளவுதான் கேள்வி. இன்னைக்கு அகில இந்தியாவிலும் ஸ்டாலின் தானே ஒண்டியால நின்றுட்டு இது பண்ணாரு. வா உனக்காச்சும் எனக்காச்சும் நிக்கிறாரு. அவரு சைட்ல இப்ப மத்தவங்க வர்றாங்க. அதுதான் தலைமை, அதுதான் பயப்படுறாரு. எதை வேணாலும் செய்யலாம்னு நினைச்சுக்கிட்டு இருக்கவங்களுக்கு இந்த கேள்வி வந்துருச்சு. இல்ல உனக்கு பணம் கொடுக்க முடியாதுன்னது அது அந்த பன்னீர் தியாகராஜன் அருமையா சொன்னார். 10,000 கோடி லாபத்துல நான் ஓடிக்கிட்டு இருக்கிறேன், ஏன் 2,000 கோடி வேணும்னாக்கா அந்த 10,000 கோடி இழந்துரு அப்படின்னு சொல்லி ஒருத்தர் துப்பாக்கி வச்சுட்டு கேட்டான்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டார் அந்த கரண் தப்பாரு. அவரால் பதில் சொல்ல முடியாது. முட்டை வந்துட்டார். 10,000 லாபத்துல ஓடிக்கிட்டு இருக்கேங்க, உன்னுடைய ஃபெயிலியரான சித்தத்தை கொண்டு வந்து அதை ஃபாலோ பண்ணுன்னு என்ன பயம் மிரட்டினாக்கா அதுக்கு என்ன அர்த்தங்கிறாரு. அவ்வளவுதான். இந்த வாதத்துக்கு பதில் இல்லையே. உலகம் பூராவும் தெரியும் நார்த் இந்தியா இஸ் அ ஃபெயிலியர். இன்னைக்கு வருது ஒரு குஜராத்தை பத்தி சொல்றாங்க, படிப்பறிவு இல்லாத வந்து படிக்க தெரியாத வந்து இப்ப எத்தனையோ %ங்கிறாங்க. மோடி என்னைக்கா குஜராத்தி பேசி பார்த்துருக்கீங்களா நீங்க? லாபம் இல்லை. குஜராத்தில் என்ன பிரைம் மினிஸ்டர் ஆக முடியாது, உத்தரப்பிரதேசத்துக்கு போயிட்டாரு, ஹிந்தியில தான் பேசுறாரு. லாபம் இல்லைன்னா அதை ஸ்டேட்டையும் விட்டுவாரு, மொழியும் விட்டுவாருங்கிறதுக்கு நம்ம பிரதம மந்திரியே ஒரு அடையாளம். அதுதான் நடக்கும். இதெல்லாம் நம்ம ஏத்துக்க முடியாது.
7ஆம் நூற்றாண்டுல இருந்து நடக்கிற ஒரு பிரச்சனை. இது அவ்வளவு சுலபம். உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களோட கருத்துல பகிர்ந்தமைக்கு நன்றி சார்.